வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட்ஸ். சோ நேத்துக்கு பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்துல இருந்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்துக்கான டீசர் வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய பதில் ஸ்பெஷலா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த நியூஸா நம்ம ஏற்கனவே பல அப்டேட் வீடியோல சொல்லியிருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த டீசர் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் பண்ணிட்டாங்க. டியூரேஷன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 minute 38 seconds இருக்க போகுது. சோ நாளைக்கு சூர்யா ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு செம ட்ரீட்டா தான் வந்து இருக்க போகுது. சோ கருப்பு படத்துக்கான இந்த டீசர் வந்து பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. சோ டீசர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கருப்பு திரைப்படத்தை தாண்டி இப்ப சூர்யா நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 46 சோ இந்த படத்துல இருந்துமே ஒரு அப்டேட் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. சோ அந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்டேட் எல்லாம் இருக்க போறது கிடையாது. ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ மேபி ஏதாச்சும் ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதை தாண்டி சூர்யா 47 படத்துக்கான அப்டேட் வருமா அப்படிங்கறதுதான் நிறைய பேரோட கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு வர நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூர்யா 47 திரைப்படத்துல இருந்து எந்த அப்டேட் வரப்போறது கிடையாது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. சோ போதான் அதுக்கான அப்டேட் எல்லாம் எதிர்பார்க்க முடியும். சோ மேபி கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கான அப்டேட் ரிலீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனா இப்போதைக்கு சூர்யா 47 படத்துக்கான அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறது கிடையாது. சோ இந்த அப்டேட்டை பத்தி நம்ம ஏற்கனவே பல அப்டேட் வீடியோல சொல்லியிருக்கோம். மலையாள மேற்கொண்டான ஜீத்து மாதவன் அவர் தான் இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்றாரு. சோ இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்ப லேட்டஸ்டா ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ படத்துல மியூசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சுஷன் சாம் அல்லது சந்தோஷ் நாராயணன் இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் மியூசிக் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. சோ யாரு ஃபைனலிஸ்ட் ஆகிறாங்களோ அவங்க தான் இந்த படத்துக்கு மியூசிக் ஒர்க் பண்ண போறாங்க. சோ இந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஹிருத்திக் ரோஷனுடைய வார் 2 திரைப்படத்துல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்டேட் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 25ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ உங்களுக்கே தெரியும் இந்த திரைப்படத்துக்கான டீசர் வந்து அந்த அளவுக்கு பெருசா போகல. பெருசா படத்துக்கு ஹைப் வந்து கிரியேட் பண்ணல. சோ அந்த வகையில ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது, படத்துக்கு எந்த மாதிரியான ஹைப்பை அது இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இப்ப ஜூலை 25ஆம் தேதி வார் 2 படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. சோ இதுக்கப்புறமா வார் 2 டீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரமோஷன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ பிக் ப்ரமோஷன் பிளான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு பெரிய திரைப்படம். இது மட்டும் இல்லாம ஒரு பெரிய கிளாஷாவும் ரிலீஸ் ஆக போகுது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி கூலி திரைப்படத்து கூட இந்த படம் பாத்தீங்கன்னா கிளாஷ் ஆக போகுது. சோ அதனால படத்துக்கான ப்ரமோஷன் வந்து பெரிய அளவுல பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற முடிவுல இருக்காங்க. சோ அந்த வகையில நிறைய ஸ்டேட்ஸ்ல போய் இந்த படத்தை வந்து ப்ரோமோட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது போக ஒரு சில கண்ட்ரீஸ்லயுமே போய் படத்தை ப்ரோமோட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்ப இந்த வார் 2 திரைப்படத்துக்கு பெரிய ப்ரமோஷன் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி ப்ரமோஷன் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த பக்கம் கூலி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரமோஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. படத்துக்கான சாங்ஸ் மேக்கிங் வீடியோ எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ரீச் ஆகிருக்கு. சோ இது போக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கான தேர்ட் சிங்கிள் பவர் கோஸ் அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த பாடலுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல பெரிய ஈவென்ட் வந்து இன்னைக்கு பிளான் பண்ணிருக்காங்க. சோ ஜெயலலிதா படத்துல வரக்கூடிய ஹுக்கும் சாங் எல்லாருமே கேட்டு வந்திருப்பீங்க. அந்த சாங் எந்த அளவுக்கு ரீச் ஆச்சோ அதோட பயங்கரமா இந்த பவர் கோஸ் சாங் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஏற்கனவே இந்த பாடலுடைய சின்ன கிளிப்பே எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ அந்த வகையில ஃபுல் சாங் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த கூலி திரைப்படத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரமோஷன் தான் பிளான் பண்ணிருக்காங்க. நிறைய ஸ்டேட்ஸ்ல போய் படத்தை ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்காங்க. சோ இவங்க என்னென்ன மாதிரிலாம் ப்ரோமோட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ கூலியா இருக்கட்டும் வார் 2 ஆகட்டும் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. ரெண்டு படத்துக்கான ஹைப்மே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சரிக்கு சமமா தான் இருக்கு. சோ இவங்க எந்த அளவுக்கு ப்ரோமோட் பண்ண போறாங்க அப்படிங்கறது தான் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்கு. சோ அந்த வகையில எந்த படக்குழு எப்படி ப்ரோமோட் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் துருவ் விக்ரமுடைய பைசான் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தீபாவளிக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது. சோ இப்ப கரெக்டா இந்த திரைப்படத்துல டப்பிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ மேபி அந்த சாங் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ பைசன் திரைப்படத்துடைய ப்ரொடியூசரான ஆர் ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா வேட்டோம் திரைப்படத்தை இப்ப டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்தை பத்தி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இப்ப ரீசெண்டா போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல ஒர்க் பண்ண ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாரு. சோ அது வந்து இப்ப பெரிய கான்ட்ரவர்சியா போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு வழியா அந்த கான்ட்ரவர்சியா சரி பண்ணி இப்ப மறுபடியும் சென்னையில நேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்டோம் படத்துக்கான ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சோபிதா அண்ட் அட்டகத்தி தினேஷ் இவங்க ரெண்டு பேரும் சம்பந்தப்பட்ட சீன்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ சீக்கிரமாவே இந்த படத்தோட ஷூட்டிங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் விஜய் தேவரகொண்டாவுடைய கிங்டம் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ஜூலை 26ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறத அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இந்த படத்துடைய டீசர் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ரீச் ஆச்சு. சோ அந்த வகையில ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ்மே இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ தெலுங்கு செட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ஹைப் வந்து இருக்கு. பட் அதர் செட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா படத்துக்கு ஹைப்லாம் இல்ல. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவதார் சீரிஸ்ல அடுத்து ரிலீஸ் ஆக போற படம் வந்து பார்ட் 3 தான், ஃபயர் அண்ட் ஆஷ். அந்த படம் தான் ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை இன்னைக்கு லாக் பண்ணிட்டாங்க. சோ படம் பாத்தீங்கன்னா டிசம்பர் 19 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இது போக இந்த படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா வர ஜூலை 25ஆம் தேதி ஃபேண்டாஸ்டிக் 4 அப்படிங்கிற ஒரு படம் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. சோ அந்த படம் போடுறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் வந்து ஸ்கிரீன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு தியேட்டர்ல மட்டும் தான் ட்ரெய்லர் வர்றாங்க. சீக்கிரமாவே எல்லாத்திலும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று நான் சொல்லிக்கிறேன். சோ நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, ரெகுலரா வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிருங்க. சோ இப்போதான் இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க மட்டும் இதை பாருங்க. அதாவது நம்மளுடைய இந்த டேன் சினிமா சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா டெய்லியே பாத்தீங்கன்னா மூவி அப்டேட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவான மூவி அப்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தோட மூவி ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். சோ சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஸ்பெஷல் கண்டென்ட் நம்ம சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். சோ நம்மளோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ஆஃப் சினிமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கு. சோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். சோ அந்த மாதிரி சண்டே மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கண்டென்ட் வந்து போட்டுட்டு இருக்கோம். சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த டேன் சினிமா சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ நீங்க ஒரு சினிமா லவ்வரா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்டர் விஜய் சேதுபதியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பூரிஜானா டைரக்ஷன்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த படத்துக்கான ஷூட்டிங்ல பாத்தீங்கன்னா எப்பயோ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்ப இந்த ப்ராஜெக்ட பத்தி லேட்டஸ்டா கிடைச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் எண்ட்ல இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலா இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இந்த டேன் சினிமா சேனல் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.